இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3-12 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதனால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவீனமாக சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகவாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற தன் சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிதோசனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னவித்த போது இன்ன காலத்தை குறித்தோர் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். கிருபை என்றும் உள்ளது. பவுல் எழுதின நிருபங்கள், பேதுரு எழுதின நிருபங்கள் அப்போஸ்தலன் பேதுருவாகவே எழுதப்பட்டதாக இருக்கிறது. 1 பேதுரு என்ற நிருபமானது 62வது ஆண்டிலிருந்து 64வது ஆண்டிலிருந்து எழுதப்பட்டிருக்கும் என்று வேத அறிவர்கள் சொல்லுகிறதை நாம் அறிவோம். அந்த காலத்துல தான் ஆதி திருச்சபையானது அதிகமான துன்புறுத்தலுக்குள்ள கடந்து வந்தது. உபத்திரவம் சந்திக்க வேண்டியதா இருந்தது. அங்கிருந்த புறஜாதியர் அல்லது நான் ஜூஸ், யூதர் அற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய புதிதான ஜீவியத்தை அவர்கள் ருசி பார்த்தார்கள், அனுபவித்தார்கள், வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆதி விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் அதிக பாடுபட்டார்கள். அதே சமயத்தில் விசுவாசம் பெருகிற்று. On one side they were suffering for their faith. அவர்கள் விசுவாசத்திற்காக அதிக பாடு அனுபவிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா இன்னொரு பக்கத்துல அவங்களுடைய விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருந்தது. காரணம் என்னவென்றால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் வித்தியாசமாய் மாறிவிட்டது. கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பதாகவே வாழ்க்கையில ஒரு நோக்கம் இல்லை, ஒரு அர்த்தம் இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு உண்மையான ஒரு திசை இல்லை. ஆனா கிறிஸ்து அவங்களுடைய இருதயத்திலே, அவங்களுடைய மனதிலே ஆழமாய் பதிந்த உடனே அவர்கள் அறிந்து கொண்டது என்னவென்றால் இங்கு வாழக்கூடிய இந்த பூமியானது ஒரு தற்காலிகமான ஒரு இடமாய் இருக்கிறது என்று அறிந்து கொண்டார்கள். அல்லது ஒரு டிரான்சிட், ஒரு தற்காலிக ஒரு இடம், ஒரு டிரான்சிட் பிளேஸ். அவங்களுடைய விசுவாசம் கிறிஸ்து மேல வைத்ததுனால இனி அவங்களுடைய பார்வை இந்த பூமியின் பார்வை அல்ல, ஆனா பரலோக பார்வையாய் மாறிவிட்டது. அவங்களுடைய விசுவாசம் கர்த்தர் மேல வைத்ததுனால இன்னொரு விசேஷமான சுதந்திரம் உண்டு என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
a far better inheritance, a heavenly inheritance. பவுல் சொல்றாருல பிலிப்பியர் 3:20, Philippians 3 chapter 3 verse 20ல நம்ம பார்க்கிறோம். The apostle Paul said this, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். Praise the Lord. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இங்க வாழ்றோம், ஆனா இங்க நிரந்தரம் இல்லை. ஏமேன்னு சொல்லுவோமா? இங்க வாழ்றோம், ஆனா அதே சமயத்துல இன்னும் ஒரு நெஞ்சம் இருக்கிறது, இன்னும் ஒரு ரியாலிட்டி இருக்கிறது. இந்த நாள் என்னுடைய செய்தியின் தலைப்பு ரெசரக்ஷன் ஃபெய்த், ஹெவன்லி இன்ஹெரிட்டன்ஸ். உயிர்த்தெழுந்த விசுவாசம், பரலோக சுதந்திரம். 3 காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 3 things. Firstly, we are elected strangers in the world. We are elected strangers in the world. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். 1 பேதுரு 1:2 சகோதரர் வாசித்தார். 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு, அண்டர்லைன் பண்ணீங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு. The above verse is loaded with meaning, so much of meaning. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், போன வாரம் நம்மளுக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகையை நம்ம கொண்டாடினோம்ல. We are Christians, we celebrate Easter, Resurrection Sunday. நாம் இந்த கொண்டாட்டம் செய்தது கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால தான். Because of his choosing. அவர் என்னை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார். உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அப்பனா we are God's elect. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் போது இட்ஸ் a very interesting word. and இந்த வாரத்தில் நம்ம பார்க்கிறோம் is election time, right? தெரிந்து கொள்ளுதல், தேர்தல். சிங்கப்பூர்ல இந்த தேர்தல் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு பாருங்க, நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே நம் தாயின் கர்ப்பத்தில் தோன்றுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். We have been elected even before we are formed in our mother's womb. தாயின் கர்ப்பத்திலே கர்த்தர் உருவாக்குறது முன்பதாகவே நம்மளை கர்த்தர் தெரிந்திருக்கிறார். We are elected into a heavenly inheritance. பரலோக சுதந்திரத்திற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், right? ஒரு ஹெவன்லி இன்ஹெரிட்டன்ஸ் நமக்கு இருக்கு. அது அடைவதற்கு, அதை அனுபவத்திற்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். பேதுரு ஆகவே சொல்றார் பாத்தீங்களா, கிரேஸ் அண்ட் பீஸ் பி yours in abundance. கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. ஆமென் சொல்லுமா? எத்தனை பேருக்கு பெருக்க வேண்டும்? தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் நமக்கு பெருக்க வேண்டும், நம்மளுக்கு அவசியம். ஏனென்றால் காலம் பொல்லாததாக இருக்கிறது. தேவனுடைய முழுமையான கிருபையும் அவருடைய முழுமையான தெரிந்து கொள்ளுதலும் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. அவர் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளை உரிமை கொள்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அவருடைய ராஜரீக ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பட்சத்தில் இருப்பதற்காக அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அவருடைய பாடுகளை நாமும் ஏற்றுக்கொண்டு அவர் மேல விசுவாசத்தை வைக்கிறோம். வேலை ஸ்தலத்தில் நம்ம வேலை செய்யும் போது மற்றவர்கள் நம்மளை புரிந்து கொள்ளாமல், நம்மளை ஏற்றுக்கொள்ளாதபடி நம்மளை துன்பப்படுத்தி, நம்மளை காயப்படுத்தி, கெட்ட வார்த்தைகளாலே நம்மளை அசிங்கப்படுத்தி, நம்மளை ஏமாற்றி, நம்மளை துன்பப்படுத்தும் போது நம்ம என்ன நினைவு கூறலாம்? இந்த பூமியில நான் ஒரு பரதேசி. When you are ill-treated in your workplace, nobody seems to be doing the right thing. எல்லாரும் ஒதுக்குறாங்க, வெறுக்கிறாங்க, எல்லாரும் கும்பலாக சேர்ந்து உங்களை துன்பப்படுத்துறாங்களா? நம்ம என்ன நினைக்கணும்? இந்த உலகத்துல நான் ஒரு பரதேசி, டெம்பரரி பிளேஸ் நம்ம நினைக்கணும்.
ஒரு வாலிபனாக நீங்க இருக்கும்போது வாலிபத்துக்கு வரக்கூடிய சவால்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க கர்த்தருக்காக நிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், சபைக்கு போகணும், ஆண்டவருக்காக பிரித்தெடுத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நீங்க ஆசைப்படுவீங்க. அதே சமயத்துல உங்க வயதிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கும்பலாக இருந்து உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைஃப் நீங்க வாழும்போது, பரதேசியான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழும்போது, மற்றவர்கள் உங்களை எதிர்க்கும் போது, உங்களுடைய பட்சத்தில் இல்லாதபடி உங்களை துரோகமாக செயல்படும் போது, நீங்க தேவனுடைய பட்சத்தில் இருந்து அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் வாழ்க்கை வாழும்போது, எதிர்ப்புகள் வரும்போது கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன நினைக்கிறோம் உங்க மனசுல? இந்த பூமியில, இந்த உலகத்துல நான் ஒரு பரதேசியாக தான் இருக்கிறேன். ஐ எம் a stranger in this world நீங்க நினைக்கணும். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்துல நீங்க தான் ஒருவர் தான் கிறிஸ்தவராக இருக்கலாம். மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அந்த வீட்டை நீங்க ஆண்டவருக்காக ஒரு ஒப்பு கொடுத்தலான ஒரு வாழ்க்கை அந்த வீட்டுல நீங்க வாழும்போது, நீங்க ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்தவ பாடல்களை கேட்கிறீங்க, பிரசங்கத்தெல்லாம் கேட்கிறீங்க. ஆனா வீட்டுல நீங்க ஒரு ஆள் தான். You are the only one who is shining. You feel you are alone. You are just struggling all alone. எப்படி இப்படியே நான் அந்த ஒளியை நான் காண்பித்துக்கிட்டு கொண்டே இருக்கணுமா? You know what? Praise God for you. நீங்க தனிமையாக ஒன்றாக கர்த்தருக்காக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க சரியாக ஒரு பரதேசியாக இந்த பூமியில வாழ்ந்து முடிக்கணும். If you are only just one person for Christ in your home, never mind, you be that one person. எதற்காகவும் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளுதலை விட்டு உலகத்தின் பட்சத்தில் நம்ம போகவே கூடாது. எஸ், கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நமக்கு இந்த உயிர்த்தெழுந்த விசுவாசம் உண்டு. இந்த பூமியில வாழ்கிறோம், ஆனா பரலோக சிந்தையோடு வாழ்கிறோம். ஏமேன்னு சொல்லுவோம். ஒரு earthly life நமக்கு இருக்கு. Right? We are born into this world. நம்முடைய பிறப்பு ஒரு இடம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு முக்காவாசி ஆளுங்க ஒரு ஹாஸ்பிட்டல், we are born some maybe at home, இல்லைன்னா அவசர நிலையில வாகனத்துல. But we are born in a place, ஒரு லொகேஷன், ஒரு டைம், ஒரு டேட் இருக்கு. இந்த பூமியில நம்ம பிறந்திருக்கிறோம். ஆனா அதே சமயத்துல இந்த பூமியில பிறந்து வாழ்க்கை இந்த பூமியில வாழ்கிறோம். அதே சமயத்துல ஒரு ஹெவன்லி mandate. earthly life எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் இந்த பூமியில வாழ்கிறோம். ஆனா ஒரு ஹெவன்லி mandate-ஓடு நம்ம வாழணும். ஏமேன்னு சொல்லுமா? இந்த பூமியில ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. அதே சமயத்துல பரலோக சிந்தையோடு. ஏன்னா நம்ம பரதேசியாக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று இந்த நிருபத்துல நம்ம வாசிக்கும் போது அதை நம்ம அறிந்து கொள்கிறோம். பிலிப்பியர் 3:13-14 பார்க்கிறோம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டே நின்று நான் எண்ணுகிறதில்லை. பிலிப்பியர் 3:13, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த, ஆமென், கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். Hallelujah. It's a beautiful verse in Philippians 3:13 and 14. நீங்க பார்த்தீங்கன்னா it's a wonderful verse. நான் சொல்லும் போதே நீங்க எடுத்துட்டு உங்க நோட்ல பண்ணீங்க. Some of us can see in English is also beautiful. Philippians 3:13 நம்ம பார்க்கிறோம். Brothers, I do not consider myself yet to have taken hold of it. Still in the journey ல நம்ம இருக்கிறோம். But one thing I do, only one thing. நிறைய விஷயங்களுக்கு செய்யலாம். I can do so many things, but I decide to do just one thing. I can do many things and anything, but Paul அவரை பக்குவப்படுத்துறாரு. He narrows himself. அவரே டிசிப்ளின் பண்ணிட்டு, ஆனா ஒரு விஷயம், பல விஷயம் நான் செய்யலாம். I can do many and anything, whatever I like, but no. Now, but one thing I do, forgetting what is behind and straining toward what is ahead, I press on, hallelujah, I press on toward the goal to win the prize for which God has called me heavenward in Christ Jesus, hallelujah. பூமியில நமக்கு திட்டங்கள், ஆசை, பாசம், அட்வான்ஸ்மெண்ட் அதெல்லாம் இருக்கு, செய்யணும். But don't forget, we have a heavenward calling. நம்ம இந்த பூமியில தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக ஒரு heavenward calling. That's why we will all be misfits in the world. ஏன்னா ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்ததுனால இந்த உலகத்தோடு நம்ம ஒத்து போக முடியாது. நீங்க ட்ரை பண்ணாலும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவீங்க, மற்றவங்களுடைய சாயல்ல நீங்க you try adjust yourself to fit into the friends, the company of your friends, but you see that you're still a misfit because God has taken you out.
when God has taken us out, ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்துட்டார்னா, பிரித்தெடுத்த இடத்துல நம்ம திருப்பி போக முடியாது, சேர முடியாது. அதனால்தான் ஆதி விசுவாசிகளுக்கு அந்த உபத்திரம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு. பேதுரு நிருபத்தை எழுதுகிறார், உற்சாகப்படுத்துகிறார். never mind, you go through this suffering because you have been called by God, you stand for God. ஆண்டவர் உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார் என்று நீங்க அறிந்து கொள்ளுங்க. So friends, we are elected strangers in the world. You and I will face this regularly. நீங்களும் நானும் இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் as Christians. ஆதி விசுவாசிகளுக்கு வந்த அந்த சோதனை, அந்த பிரச்சனை, அந்த பெர்செக்யூஷன் இன்றைக்கும் உண்டு. டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸா இருக்கும், வித்தியாசமான ஃபார்ம்ஸ்ல இருக்கும். ஓகே, நான் ஆன்லைன்ல நிறைய உபத்திரம் இருக்கு, bullying ஆன்லைன் இருக்கு. You're being treated differently because you are holding on a different value. So அந்த பாடு நிச்சயமாக இருக்கும். ஆனா நினைவு கூர்வமாக இந்த பூமியில இருக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? elected stranger, praise the Lord. Right? So நம்ம தனியா நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? இல்ல, என்னுடைய சக brothers and sisters சபையில கிறிஸ்தவர்களாக சொல்லக்கூடியவர்களும் நான் பாடுபடுகிறதுல அவங்களுக்கும் அந்த பாடு இருக்கு. It's just that we don't tell. சொல்லாதனால நம்ம நினைக்க நம்ம சொந்தமா தனியா தான் பாடுபடுறோம். ஆனா இங்க இந்த சபைக்கு வந்திருக்கிற இந்த ஆராதனை கர்த்தரை ஆராதிக்கிறோம் பாத்தீங்களா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பாடு எல்லாருக்கும் உண்டு. ஒருவருடைய கிறிஸ்தவ பாடு வித்தியாசமா இருந்தாலும், இன்னொருவருடைய கிறிஸ்தவ பாடு வித்தியாசமா இருந்தாலும், we are all facing this together as one body. அதனால நம்முடைய மனதில் நம்ம எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக இந்த பூமியில, இந்த உலகத்துல நம்ம காணப்படுகிறோம். இரண்டாவது, secondly, we bring living hope to the world. இந்த பூமிக்கு நாம் ஜீவனுள்ள நம்பிக்கையை கொண்டு வருகிறோம். 1 பேதுரு 4 நாம் பார்க்கிறோம், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த பூமியில வாழ்ந்து ஒரு டிரான்சிட்ல நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த டிரான்சிட் இஸ் a long time. சில சொல்லுவாங்க, லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். ஐ அக்ரி, லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். ஆனா உண்மையா பார்க்க போனா அவ்வளவு ஷார்ட் இல்ல. வாழணும், கடந்து வரணும். சிலருக்கு ஒரு நாளுடைய பாடு ஒரு மாசம் போல இருக்கும். So sometimes it seems to be long, draggy இருக்கு ஆண்டவரே, but we are here for a long run. சில நேரம் நினைக்கலாம், ஆண்டவரே எதுக்கு தான் நான் இருக்கிறேன், எடுத்துருங்க, அந்த மாதிரி என்னதான் வரும். அப்பதான் கூட நாள் கொடுப்பாரு போல. அவர் தான் நிர்ணயிப்பாரு, அவர் தான் சொல்லுவார் நீ எவ்வளவு நாள் இந்த பூமியில இருப்ப. அவர் இருக்கிற வரைக்கும் அவரை நம்மளே ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையாக இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? Yes, we are in transit. இது நம்முடைய நிரந்தரமான இடம் இல்ல. அதே சமயத்துல முழு மனசோட இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம். ஆமென் சொல்லுமா? பரலோகம் வருது, பரவாயில்ல, நான் சீன என் பாட்டுக்கு வாழ்றேன், சோகமா வாழ்றேன், இல்ல சொந்த இன்பத்துல வாழ்றேன், அது இல்ல. We have a living hope to give to the world. ஆமென் சொல்லுமா? ஜீவனுள்ள நம்பிக்கையை இந்த உலகத்திற்கு நம்ம கொடுக்க கர்த்தர் நம்மளை மறுபிறப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். So the resurrection faith is needed here and now. இந்த உயிர் தெழுந்த விசுவாசம் நமக்கு இங்கு இந்த நேரத்துல, faith is now. எபிரேயர் 12 நம்ம பார்க்கிறோம், இப்போ விசுவாசம், now is faith. இந்த விசுவாசத்தை நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இந்த விசுவாசத்தை நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். பிற்பாடு அவருடைய சுதந்திரமான அந்த பரலோக அனுபவத்துல இல்ல, இப்பதான் அந்த விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்தணும். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் உயிர் தெழுந்த விசுவாசமா இருக்கிறது. நம்ம உயிர் தெழுந்த இயேசு மேல விசுவாசம் வைத்ததுனால நம்முடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கவே கூடாது. கிரியே இல்லாத விசுவாசம் தட ஜீவன் தட இடு. கிரியை இல்லாம நம்ம விசுவாசம் இருக்கக்கூடாது. That means our faith cannot be kept in a box.
வாழ்க்கையில எவ்வளவு சோர்வு, அழுத்தங்கள், சோதனை வந்தாலும் we just cannot keep it in the box because it's not just meant for you. இந்த விசுவாசம் நமக்கு மட்டும் உரியது அல்ல. இந்த விசுவாச நம்பிக்கையின் ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை பிறப்பிக்கிற ஒரு விசுவாசமா இருக்கிறது. ஹalleluya. Do you know someone needs you? இது சொல்றது நல்ல இன்டர்னலைஸ் பண்ணீங்க, and it is true. Someone needs you, that's why you are alive. Can you internalize this? Someone needs you. Yeah. எதுக்கு உயிரோட இருக்கிறோம்? உங்க மூலமாக அந்த நம்பிக்கை, இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை, ஏன்னா நீங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்களா, நீங்க உயிரோடு இருக்கிறது பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமா நீங்க இருப்பீங்க. அதனாலதான் உயிர் தந்த விசுவாசம் நமக்கு உண்டு. ஒரு செத்த விசுவாசம் அல்ல. மரித்து போன இயேசு மேல நம்மளுடைய நம்பிக்கை இல்லை. ஆமென் சொல்லுவோம். We have faith in a living God. மரித்தார், ஆனாலும் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு பரதேசியாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அதே சமயத்துல ஜீவனுள்ள நம்பிக்கையை நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம கொண்டு வரோம். Amen. Isn't that fantastic? நம்முடைய பாடுகள் இருக்கதான் செய்யும், அழுத்தங்கள் இருக்கதான் செய்யும், சோதனை வரத்தான் செய்யும். எஸ், அதே சமயத்துல உடைக்கப்பட்ட பாத்திரத்துல தான் ஆண்டவர் நல்ல சுவையான அபிஷேகத்தை கொடுப்பார். In your brokenness, God brings out the aroma of Christ. Broken vessels are very important. உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தா தான் கர்த்தர் நம்மளை அப்படியே பிரயோஜனப்படுத்துவார். பாடுகளிலே ஒரு பாடு இல்லாம ஊழியம் செய்யக்கூடாது. பாடுகள் மத்தியிலும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். நீங்களும் நானும் வீக்லிங்ஸா இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கல. ஆதி விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்தது, இன்றைக்கும் பிரயோஜனமா இருக்கிறது. மறுபடியும் நம்மளை ஆண்டவர் ஜனிப்பித்தார் என்று பேதுரு சொல்றார். A new birth. Hallelujah. மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து மரித்து நாம் கிறிஸ்துவுக்குள்ள மரித்து புதிய வாழ்வுக்குள்ள கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த புதிய வாழ்வு மற்றவர்களுக்கு அவசியமாய் இருக்கிறது. பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். பேதுரு சொல்றார், 1 பேதுரு 1:6 he tells the believers, சொல்றார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். உபத்திரவத்தை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கு அவர் சொல்றார், உபத்திரவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். It's only for a short while. Hang in there. இந்த பூமியில நம்ம பாடுகள் இருந்தாலும் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு அதை எண்ணி இந்த பரலோக சுதந்திரம் நமக்கு உண்டு என்று அறிந்து கொண்டு, the Bible says that this heavenly inheritance does not perish. அது அழியாது, அது ஒழியாது, அது வாடாது. The heavenly inheritance doesn't perish, spoil or fade. It is kept in heaven for us. What a living hope. What are you going to offer to your friends? நம்முடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நம்ம அந்த டெம்பரரியான அந்த ஜாயா கொடுக்க போறோம், டெம்பரரி இன்பமா கொடுக்க போறோம். Give them Jesus. தற்காலிக இன்பமா கொடுக்க போறோம். பணம், வசதி, சொத்து, how you will excel in life, அது மட்டும் தான் பேச போறோம். அது பேசலாம், தப்பே இல்லை. இன்சூரன்ஸ் எடுங்க, காடி வாங்க, மாளிகை வாங்க, வீடை கட்டுங்க, செய்யுங்க. அது மட்டும் இருந்துச்சுன்னா போச்சு. அதோடு அதுக்கு மேலாக ஹalleluya, give them Jesus. Give them Jesus. அதுதான் நித்தியம். பார்க்கிறதெல்லாம் டெம்பரரி, காணாதவரை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப காணாதவரை தான் நம்ம மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அவர் தான் இயேசு. What people see, you keep giving them that, they will not prosper in their souls. அவங்களுடைய ஆத்மா செழிப்படையாது. I can tell you that. What they can't see, அதை நீங்க பார்த்துட்டீங்க. நீங்களும் நானும் அந்த உயிர் தந்த இயேசு நம்ம மனசார பார்த்துட்டோம், விசுவாசிச்சிட்டோம். இல்ல, இயேசு நம்ம கண்ணால நம்ம பார்க்கிறோமா? இல்ல, மனசுல ஆண்டவர் தொட்டுட்டாரு, வாழ்க்கையை தொட்டுட்டாரு.
காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்ப பாருங்க, நம்ம உலகத்துல மத்தவங்க எல்லாம் இந்த கண்ணால பாக்குறாங்க, இந்த இன்பத்தை பாக்குறாங்க, இந்த சொத்தை பாக்குறாங்க, பணத்தை பாக்குறாங்க, இப்படி எக்ஸல் பண்ணலாம், சேகரிக்கலாம், materialistic. But what we offer to our people is this living hope. Hallelujah. அது உங்க கையில கர்த்தர் கொடுக்கிறார். We bring living hope to the world. You and I bring living hope to the world. Hallelujah. Praise the Lord. சொல்லுமா, there's reason to live. ஒரு different perspective about life. Very different. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள அழகு. அதுதான் ஆமென் சொல்லுமா. எனக்கு வந்து மிகவும் பிடித்தமான இடங்களிலே, பொதுவாக பிடித்தமான இடங்களிலே போகக்கூடிய விசிட் பண்ண இடங்களிலே கிறிஸ்டியன் செமெட்ரி எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால என்னை ஒரு மாதிரி பார்க்காதீங்க. அது வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையின் இடமாக நான் நினைப்பேன். So recently my wife and myself went to precious place for me இந்த me and my wife அடிக்கடி நம்ம போவோம். ஒரு மாதிரி நினைக்காதீங்க. ஆனா என்னன்னா, just to remember those who have passed on, especially recently we went தாயினுடைய 5th year மெமோரியல் பூவெல்லாம் வாங்கி, அப்பாவுடைய கல்றை, அம்மாவோட கல்றை எல்லாம் பார்த்து பூவெல்லாம் போட்டு, அந்த கல்றையை போய் நான் ஆராதிக்க போல. ஆனா அந்த கல்றைக்கு போகும்போது நினைவு வருது, வாவ், வாட் a living hope. கிறிஸ்துவுக்குள்ள மரித்திட்டாங்க, பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க. very precious. அங்க போகும்போதெல்லாம் நம்ம it's very somber இருக்கும். Of course it's somber, but it makes us think that life is very fragile. எதுக்கு தான் சண்டை போடுறோம், எதுக்கு தான் போட்டி போடுறோம், எதுக்கு தான் கசப்பை வளர்க்கிறோம்? ஒரு 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 ஸ்பிளிட் செகண்ட்ல we lose people. Why are we living life for? யோசிக்க வைக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு போனா யோசிக்க வைக்கும். At least for me lah, it makes me think எவ்வளவு fragile, எதுக்கு தான் நம்ம. So the living hope, அங்க வந்து Psalm 63 நான் வாசிக்கும் போது பாதியில சவுண்ட் வரல, வாசிக்கிற சவுண்ட் வரல. வைஃப் அப்படியே பார்க்குறாங்க. தமிழ் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். Psalm 63. The last few verses are very டச்சிங்காக இருந்துச்சு. சில நேரத்தில் டச்சிங்காக இருக்கும்போது வார்த்தை வராது, சைலன்ஸ். அப்போ என்ன செஞ்சேன்னு நினைக்கிறீங்க? மனசுலேயே வாசித்து கடைசியில் ஆமீன் போட்டேன். அதோடு முடிஞ்சிச்சு, வாசித்து முடிச்சாச்சு. We bring living hope, friends. நமக்கு ஒரு heavenly inheritance இருக்கு. உயிர் தெழுந்த இரட்சகரை நாம் ஆராதிக்கிறோம். அந்த heavenly inheritance, the Bible says, will never perish, never spoil, never fade. ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். Heaven is always fresh. Hallelujah. இங்க எல்லாம் வாடி போயிரும். அங்க எங்க டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும். வெளியூர்ல போய் டிராவல் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு தெரியும். ஏன் சிங்கப்பூர்ல இருந்து why you have to keep up to the pace. கொஞ்ச நேரம் விட்டுட்டா எல்லாம் டர்ட்டி ஆயிரும். பெயிண்டிங்லாம் பண்ணாம வாடிடும். இந்த பூமியில இருக்க காரியெல்லாம், சிற்றின்பங்கள், பணம், சொத்துலாம் வாடிடும். கன்ஃபார்ம். அது ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரீபெயிண்டிங் பண்ணணும், ரீவொர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா வாடாது பரலோக சுதந்திரம். வாடவே வாடாது, அழியாது, ஒளியாது. இதுதான் அல்டிமேட் நம்ம ஃபோக்கஸ், இதுதான். அதனால தான் we are giving living hope. Maybe today உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், கர்த்தர் அறிவார். இந்த உலகத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக இருக்கிறோம். ஸ்ட்ரகிள்ஸ், பெயின், சேலஞ்சஸ்லாம் இருக்கு. அதே சமயத்தில் don't forget, on one side we are struggling, difficulties, disappointmentsலாம் இருந்தாலும் don't lose heart. There's always the other side of the coin. Amen. Hallelujah. Don't wait until your struggles, your pain, everything disappear, then you become a living hope. No, you're already a living hope for people. ஜீவனுள்ள நம்பிக்கை உள்ளவர்களாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். We have purpose for living. Hallelujah சொல்லுமா. ஆமென். கடைசியாக we live holy lives in the world. இந்த பூமியில இருக்கிற உலகத்துல இருக்கிற பரிசுத்த ஜீவியத்தை நம்ம வாழ
இருக்கிறோம். உயிர்த்தெழுந்த பண்டிகையின் காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஈஸ்டர் சீசன்ல தான் இருக்கோம். அதனால தான் அந்த லினன் இஸ் ஒயிட் ஸ்டில். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து திரும்ப வருவார். நம்முடைய விசுவாசம் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் அதை இப்போ அறிக்கையிடுவோம் ஹோலி கம்யூனியன் சர்வீஸ்ல. அவர் நம்மளை வந்து மீட்டெடுத்து ஒரு புதிய வாழ்வுக்குள்ள இருக்க கர்த்தர் நம்மளை திசை மாற்றி இந்த திசையில வாழ்ந்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கென்று ஒரு பரிசுத்தமான பிரித்தெடுக்கப்பட்ட கூர்மையான நேர்மையான வெரி வெரி ஃபோக்கஸ் லைஃப் பெட்டர். பேதுரு சொல்றாரு, அவர் டிஸ்கிரைப் பண்றாரு நம்முடைய விசுவாசம் எப்படின்னா பொன்னை விட விலை உயர்ந்ததா. Our faith is of greater worth than gold. தங்கத்துக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோமோ அதுக்கு மேலாக நம்முடைய விசுவாசம் மிகவும் விலை உயர்ந்ததா. இந்த தங்கம் அது சோதிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அதனால்தான் அது புடமிடப்பட வேண்டியதா இருக்கிறது. புடமிடப்படும் போது அங்குதான் கீர்த்தி, புகழ், கனம் நாம் பெற்றுக்கொள்வோம். இப்போ உங்களுடைய விசுவாசமானது சோதிக்கப்படும், கண்டிப்பா சோதிக்கப்படும். அது பொன்னை போல விளங்கணும், தங்கத்தை போல இருக்கணும்னா சோதிக்கப்பட வேண்டும். அது ப்ரூனிங் வேணும், ஃபர்னஸ்ல போகணும். Your faith is so contentious. The enemy will always want to fight for that. He wants to take you out of the decision he made for Christ. அந்த பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழ போகிறேன் நீங்க தீர்மானம் எடுக்க, உடனே வந்துடும் எல்லா ஏரோஸ். என்ன பாஸ்டர், நான் இயேசுக்காக தான் நான் வாழணும்னு சொல்றேன். ஆமா, நீ எடுத்த தீர்மானத்தினால தான் வரப்போகுது. அதுல நீ உறுதியா இருக்கணும். இல்ல நான் ஒரு கால் இங்க வச்சுக்கிறேன், இன்னொரு கால் அங்க வச்சுக்க முடியவே முடியாது. அதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. அதனால்தான் பரிசுத்த வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். 1 பேதுரு 1:7 நம்ம பார்க்கிறோம். 1 Peter 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம், ஹல்லேலூயா, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். உங்களுக்கு when Jesus appears once again in second coming, உங்களுக்கு அந்த கீர்த்தி, புகழ்ச்சி, கனமும் மகிமையும் உண்டாகத்தக்கதாக அந்த விசுவாசமானது காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அது ரொம்ப பொக்கிஷமானது, வெரி பிரஷஸ். அந்த ஃபேத் வந்து ஆண்டவர் சம்பாதித்து அந்த விசுவாசத்து விதையை நம்முடைய மனசுல வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா, இருதயத்துல. அவர் நமக்காக அந்த உன்னதமான ரட்சிப்பை சம்பாதித்தார். He earned salvation for us. லேசா வரல, கொடூரமான ஒரு வெற்றி, லேசான ஒரு வெற்றி அல்ல, சிரமமான ஒரு வெற்றி. அடி ஒத்த வாங்கினாரு, காயப்பட்டார், துன்பப்பட்டார், வாரினால் அடைக்கப்பட்டார். நான் படித்த அறிந்து கொண்டேன், அந்த வாரினால் அடிப்பது வந்து ஒரு சும்மா லேசான ஒரு கேனிங் இல்லை. இட்ஸ் நாட் கேனிங், இட்ஸ் புல்லிங் ஆஃப் ஃபிளஷ். ஒரு வாரில் வந்து ஒரு 7 ஹூக்ஸ் இருக்குமா, அந்த ஹூக் இஸ் லைக் ஹூக் அண்ட் பீங் புல்ட், ஹூக் அண்ட் பீங் புல்ட். ஆண்டவர் கடினமாக பாடுபட்டு நமக்கு அந்த ரட்சிப்பை இலவசமாக வழங்கினார். இந்த தேவன் மேல நம்முடைய விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். இந்த resurrected Jesus மேல நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப இந்த இயேசு மேல நம்ம இந்த விசுவாசத்தை வச்சிருக்கிறோம்ல. what is the goal of our faith? Have you ever thought about it? The goal of our faith is the salvation of our souls. அது பைபிள்ல இருக்கு. ஓகே, பைபிள்ல அதே 1 பேதுல நீங்க பாத்தீங்கன்னா, and this is important. This is important. First Peter, look at First Peter chapter 1 verse 9 பாருங்க. For you are receiving the goal of your faith. What is the goal of your faith? Why are you believing in Jesus for what? You can believe in any and everyone else, right? Correct? But for you are receiving the goal of your faith, the salvation of your souls. எல்லாமே இருக்க, நிறைய இருக்க, சூஸ் பண்ணிக்கலாமே. ஏன் இவரை சூஸ் பண்ண? ஏன் ரட்சிப்பு, ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், பாதாளத்துக்கு போயிடக்கூடாது, இந்த பரலோக சுதந்திரத்துக்குள்ள வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். So it's so important for us to know the goal of our faith. Why we believe in Jesus? இயேசுவை நம்பினா எனக்கு சுகம் வரும், நல்லதுதான். Praise the Lord. இயேசுவை நம்பினா எனக்கு வந்து பணம் வரும், நல்லதுதான். சில நேரம் வராமலே போயிடும்.
ஆனா அதுக்கு எல்லாவற்றிலும் மேலாக இயேசுவை ஏன் நம்புறேன்னா என் ஆத்துமா பிழைக்கப்படணும். I don't become a Christian just to wear a cross, wear nice clothes. That's not the thing at all. வெளி தோற்றம் அல்ல, நம்முடைய உள்ளான காண முடியாத அந்த ஆத்துமா ஆண்டவர் ரட்சிக்கிறது தான கடுமையான அந்த சிலுவை மேல மரித்து உயிர்த்தெழுந்தார். He snatched us from the grips of the devil. And honestly speaking, it's a very serious thing. ஆத்துமா அழிந்து போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. அதனால what is the goal of our faith? ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால் தான் பரிசுத்தமாக இந்த பூமியில வாழ வேண்டும். ஏமேன் சொல்லுவா. கர்த்தர் நம்மளை ரட்சிக்கிறாரே, ரட்சித்துக் கொண்டு இருக்கிறார், ரட்சிப்பார். நீங்களும் நானும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ வேண்டும். As we are strangers in the world, as we bring living hope to the world, we live holy lives on earth. Amen. மற்றவர்களை நம்ம சந்தித்து நம்பிக்கையை கொடுக்கிறோம். ஆனா நீங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிராதீங்க. நான் இங்க தான் இருக்க, நான் பரிசுத்த ஸ்தலத்தில் தான் நான் இருப்பேன். நான் பிரித்தெடுக்கப்பட்டேன். I will live that life. 1 பேதுரு 1:15 பார்த்தீங்கன்னா, 1 Peter chapter 1 verse 15 முடிவுக்குள்ள வர, coming to the end of my sermon. I know the word goes forth. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பரிசுத்த வாழ்வு ஒரு அன்றாட இன்பமான ஒரு வாழ்வாய் நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். Not only on holy days like Sundays or Easter, not only that. Holy days, who we are before God in authenticity. எப்படி உண்மையாக அவருக்காக வாழுகிறோம், யாரும் பார்க்காத நேரத்தில், யாரும் கவனிக்காத நேரத்தில் எப்படி நம்ம வாழ்க்கை கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? பேதுரு அழகாக தொடர்ந்து எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். பேதுரு நிருபம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு? Peter teaches us to submit to authorities, respect each other. பரிசுத்த வாழ்வுன்னு சொன்னா, it is not that you wear torn clothes, இப்படி குனிந்துட்டே இருக்கணும், யார்கிட்ட பேசணும் அமைதியா பேசணும், அது இல்லை. அதெல்லாம் இருக்கலாம், நல்லதுதான். பரிசுத்த வாழ்வு என்பது கிறிஸ்துவை போல இருப்பது. அதனால்தான் Paul brings back to reality. நம்முடைய மூப்பரை நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்றோம், ஒருத்தர் நெய்பர்ஸ் எப்படி ரெஸ்பெக்ட் பண்றோம், சக விசுவாசிகளை எப்படி ரெஸ்பெக்ட் பண்றோம், நம்முடைய அதிகாரிகளை எப்படி ரெஸ்பெக்ட் பண்றோம், அதெல்லாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. If I'm living a holy life, I will know how to respect, submit. அதெல்லாம் தானாவே வந்துடும். அதுதான் பரிசுத்த வாழ்வு. வெறும் வேத வாசிப்பு, ஜபம், உபவாசம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சியும் இந்த சராசரிய அன்றாட வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் கடைபிடிக்கலைன்னா பரிசுத்தத்திற்கு அர்த்தமே இல்லை. ஆமென் சொல்லுமா? Holiness is not just about you and your God and your God and you. Holiness is about others as well. ஆமென் சொல்லுமா? நிறைய இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். பேதுரு இன்னும் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவர் சொல்றாரு, Peter teaches the wives and the husband are a relationship பத்தி பேசுறாரு. Wives and husbands submit to each other mutually. அது பரிசுத்தம். அதெல்லாம் எப்படி முடியும்? நீங்களும் நான் பரிசுத்தத்தில் வளர வேண்டும். சயின்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சயின்டிஃபிகேஷன் வளருகிறோம். அடைந்து விட்டோம் என்று சொல்லல, ஆனா வளர்ந்துகிட்டே இருக்கிறோம். எத்தனை பேர் வளர ஆசைப்படுறீங்க? I tell you something, your pastor is also growing. No way I will ever say that I அடைஞ்சிட்டேன் என்ன சொல்ல முடியாது. தொட்டுட்டேன், I've reached எல்லை அடைஞ்சிட்டேன், upward call, I've reached. No. நானும் கர்த்தரால புடமிட வேண்டும், நானும் கர்த்தரால தொடப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் இதை கடந்து வர வேண்டும். புடமிடுதல் ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
ஆனா ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா அழகாக செய்வார். ஏமேன் சொல்லுவாங்க. Discipline is tough. Furnace is tough. Nobody wants to be corrected. Nobody wants to be redirected. It's tough. ஆனா பரிசுத்த வாழ்க்கைனா அதுதான். God will touch you where it aches. எங்க வலிக்குது அங்கதான் தொடுவார். ஏன்? பொன்னை போல விளங்கணும். உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் நல்லா வரணும்னா நான் உன்னை இன்னுமாக்க போட முடியுமாப்பா. அதான் பரிசுத்தமாக்குதல் வந்து லேசான விஷயம் இல்லை. It is humbling ourselves before God and dying to ourselves, our sinful nature, our arrogance, our ego, our pride, our jealousy, our envy. அதெல்லாம் அந்த வசனம் எல்லாம் அந்த பேதுருல இருக்கு. நிறைய இருக்கு. டைம் நம்மளுக்கு இருக்கு அதெல்லாம் பார்க்கிறதுக்கு. நிறைய இருக்கு. Chapter 2 verse 1 இருந்து நீங்க பார்க்கறீங்க. It is just there. Chapter 5, chapter 4 பார்க்கிறோம். It is just there. Okay, it is just there. How we live our life holy before God. You know what was one of my recent prayers என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும், நான் வந்து I went for a break for myself and I took the break very very seriously. Very seriously. Over a second I was just thanking God for it. You know what was one of the prayers that I made? Lord, make me holy. It was a very difficult prayer to make. Lord, make me holy. சோதனை வருதா? Lord, make me holy. மற்றவங்கிட்ட கடுமையா பேசுறது தூண்டுதல் வருதா? Lord, make me holy. அவங்கள பத்தி நம்ம தவறா நினைக்கிறது வருதா? Lord, make me holy. மற்றவங்கள பத்தி துன்பப்படுத்தி பேசுறாங்களா? Lord, make me holy. I made that prayer and you know what? It's been helping me so much. It's easy இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த அசுத்தமான அந்த சைடுக்கு போறது ரொம்ப ஈஸி. ஒரு டக்குன்னு உங்க சிந்தை அப்படியே மாறிடும். நல்ல பரிசுத்தமா வாழுவீங்க, நல்ல ஒரு கிறிஸ்தவனா இருப்பீங்க, நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்கா இருப்பீங்க. திடீர்னு பார்த்தா டக்குன்னு மாறிடுவீங்க. யூ ஜஸ்ட் சேஞ்ச். அப்ப நீங்க யோசிப்பீங்க, நான் ஏன் இப்படி மாறிட்டேன்? பரிசுத்தமாக்குதல். Lord, make me holy, please. How I treat my children, how I treat my wife, how I treat my husband, how I treat my pastor, how I treat my male adhikari in my workplace. பரிசுத்தமாக்குதல். Lord, make me holy. I don't know whether it will work for you, but I know it worked for me. And it was my own sincere prayer. But what is your prayer to your God about holiness? இது என் அனுபவத்தை நான் வெளியரங்கமா உங்களுக்கு சொல்றேன். என் கதையை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு ஜெபம் வரணும். ஆண்டவரே, இந்த விஷயத்துல ஏன் நான் இந்த பக்கத்துக்கு போயிட்டேன்? நல்லா தானே இருந்தேன், நல்ல சிந்தையா இருந்தேனே, பரிசுத்தமா வாழ்ந்தனே, நல்ல ஆதரவு கொடுத்தனே, விட்டு கொடுத்தனே, மன்னிச்சனே, ஏன் இப்ப முடியல? கஷ்டமா இருக்கா? ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க. Make it a sincere prayer. And that was my sincere prayer. Nobody told me to say that prayer. No. I said it myself. It worked. It is still working, still under work in progress. அப்ப ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் நியமனம் பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? நீங்க யாரா இருந்தாலும் கூட, ஒரு தாய், ஒரு தகப்பனார், ஒரு வாலிப பிள்ளையா நீங்க இருந்தாலும், if you excel in that, I can tell you this, God will bring you to places. ஒருவேளை நீங்க நினைக்கிற எல்லாமே நான் செய்யறேன் சரியா வரல, இதை செஞ்சு பாருங்க. ஏன்னா அதுதான் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், கொஞ்சம் இல்ல எல்லாத்திலையும் சொல்லிட்டாரு. But just as he who called you is holy, so be holy in all you do. This is not my words. இது என்னுடைய வார்த்தை இல்லை. It is not selected scripture to say what I want to say. I'm not saying what I want to say. இதே வசனம் எனக்கும் வருது. Be holy in all that you do. அப்ப நம்ம ஹோலினஸ் எங்க நம்ம வைக்கிறோம்னா, எப்ப நான் பிரசங்கம் பண்ணும்போது அப்பதான் நான் ஹோலினஸ் இல்ல, எப்ப நான் கீபோர்டை வாசிக்கிறேன் அப்பதான் நான் ஹோலினஸா, எப்பதான் நான் நற்கரன் எடுக்க அப்பதான் நான் ஹோலினஸா? இல்லையே. In all that you do, in all that you do, in all that you do. And it's a tall order, but it's not impossible. Amen சொல்லுமா? ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால இந்த resurrection faith, heavenly inheritance. Amen சொல்லுமா? கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். வார்த்தை நல்ல நிலத்துல விழும்போது நல்ல கனியை கொடுக்கும். 100, 60,
30, 60, 100 நல்ல மடங்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அழகாக நம்மளை வடிவமைப்பார், உருவாக்குகிற தேவன். நம்ம ஒருபோதும் மட்டம் தட்டி நம்ம கீழே இருக்கும்படி நம்ம ஒரு விருப்பம் அல்ல. எப்போதும் நம்மளை பாசத்தோடு ஒரு தகப்பனுடைய நேசத்தை எப்போதும் காண்பிக்கிற தேவன். ரொம்ப அருமையான தேவன், அருமையான தேவன். அவரை போல யாரும் இல்லை, யாரும் இருக்க முடியாது. அதனால்தான் நமக்கு அவர் அவசியம். We need him. இந்த பரலோக சுதந்திரத்தோடு நம்ம இந்த பூமியில தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை கொண்டு வருகிறவர்களாக, பரிசுத்த ஜீவியத்தை வாழ்கிறவர்களாக லார்ட்னு சொல்லும்போது ஹல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, இயேசு வரும்போது படகுலே, டிபார்ட் ஃப்ரம் மீ, என்னை விட்டு தூரமா போங்க மகா பாவினா. அந்த ஒரு உணர்வு, ஓ என்னை நீங்க கழுவ கூடாது, அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு உணர்வோடு தேவனோடு ஐக்கியத்தோடு நம்ம இருக்கிறோமா? எந்த நாளா இருந்தாலும் கூட கர்த்தருக்கு நம்ம திரும்பி வரும்போது எப்பொழுதும் நம்மளை உருவாக்கி மென்மையாக உருவாக்குவார். சில நேரத்தில் அந்த இடம் இந்த இடம் கொஞ்சம் கடுமையாக உருவாக்குவார், சில இடங்களில மென்மையாக உருவாக்குவார், சில இடங்களில கொஞ்சம் உடைச்சி உருவாக்க வேண்டியதா இருக்கும். அதனால்தான் ஒரு மேய்ப்பன் அந்த ஆடு சாக்கடையில போகும்போது அவன் காலை உடைச்சுதான் ஆகணும், உடைச்சாதான் அங்க அதுக்கு மேல ஓட மாட்டான். சில நேரத்துல மென்மையாக உடைப்பாரு, சில நேரத்துல கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். ஆனா கசப்பான மருந்து தான் நல்ல சுகத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. கேட்ட வார்த்தையில எந்த ஒரு இடத்துலயாச்சும் ஆண்டவர் என்னோடு தெளிவாக பேசி இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க நினைத்தா நீங்க அதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம். I'm just a donkey, ஒரு கழுதை தான் நான், வெறும் ஒரு பாத்திரம் தான். ஆனா எனக்கு தெரியும் இந்த பாத்திரம் வெறுமையான ஒரு பாத்திரம், நிறைவான தேவனை கொண்டு வருகிற ஒரு பாத்திரம். எனக்கு தெரியும் இந்த வார்த்தை போகும்போது திரும்பி வெறுமையாய் வராது. ஏன்னா என்னுடைய வார்த்தை அல்ல, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தீர்மானங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் போது ஹல்லேலூயா, கர்த்தர் நம்ம மேல பிரியப்படுவாரு, நல்லா வழி நடத்துவாரு, நல்லா நடத்துவாரு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் சுகமாக இருந்து வாழும்படி நான் வேண்டுகிறேன்னு சொல்ற வண்ணமாக நமக்கு மட்டும் அந்த செழிப்பு வராது, நம்மளை நம்பி வாழ்றவங்களுக்கும் செழிப்பு இருக்கும். கேட்டீங்களா? நமக்கு மட்டும் செழிப்பு இல்லை, நம்மளை நம்பி வாழ்றவங்களுக்கும். we are not independent in this world. தாயா இருந்தாலும், தகப்பனாக இருந்தாலும், பிள்ளையா இருந்தாலும், ஒருவர் மேல நம்பி வாழக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில நம்ம இருக்கிறோம். We can't take this light at all. அதுதான் அந்த பரலோக சிந்தையோடு நம்ம வாழ வேண்டும், பரலோக சுதந்திரத்தினுடைய சிந்தையோடு நம்ம வாழ வேண்டும். இன்றைய தான் ரட்சியனை நாள். Today is the day of salvation. இதுதான் தீர்மானத்தின் நாள். ஒவ்வொரு நாளும் இந்த தீர்மானம் நம்ம எடுக்கலாம். Hallelujah. Just make a response to your God. உங்களுக்கு அந்த கீர்த்தி, அந்த புகழ், அந்த கனம் உங்களுக்கு வந்து சேரும். இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் பார்க்கும்போது அந்த கீர்த்தி, அந்த புகழ், அந்த கனம் உங்களுக்கு வந்து சேரும். வீண் போகாது. இன்றைக்கு எடுக்கிற தீர்மானம் வீண் போகாது. Just a few more seconds. I'm not going to delay. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், கொஞ்சம் இழுத்து கொடுப்பான்னு சொல்லுவார். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், just few seconds, just let them make that decision. Nail that decision. Nail பண்ணுங்க. Nail it. Don't give the devil a chance. Don't give yourself a chance. Nail it. Hallelujah. Oh rabashakara barariandara. Oh hallelujah. Nail your decision. Make it firm, strong in Christ. Stand for Christ. Live for Him. ஒரே வாழ்வு அதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்தாரு. அதே ஒரே வாழ்விலே. நன்றி அப்பா. I'm going to say a prayer. If you know that the word has sunk deep into your spirit, would you just lift up your right hand to God. வலது கை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, நானும் உங்களை போலதான்
ஒரு பரதேசியாக இருக்கிறேன். As I pray on behalf of my people. Hallelujah. நானும் ஒரு ஆடு தான், உங்களை போல ஒரு ஆடு. ஆண்டவர் என்னை மேய்ப்பனாக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதனால தான் மந்தையோடு இணைந்து நான் ஜெபிக்க போறேன். If you believe that you have a shepherd, and the shepherd is also a sheep and he is going to pray on behalf, you believe, you also join in that prayer. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை போஷித்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருப்தி ஆக்குனதுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. Oh hallelujah ஆண்டவரே. Lord, thank you Lord for the choice food Lord. கொடுத்த ஆண்டவரே, கொடுத்த நல்ல வார்த்தை நீங்க எங்களுக்கு எப்போதும் கொடுக்குறீங்களே, நன்றி. ஆவியானவர், நீங்க கிரியை செய்றீங்களே, நன்றி. இந்த வார்த்தை நல்ல நிலத்துல வாலிப பிள்ளைகள், பெரியோர், முதியோர் இருதயத்திலே, வாழ்க்கையில நல்ல நிலைத்திருந்து வளர மலர ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் எல்லாம் ஜீவன் கொண்டு வருகிற, நம்பிக்கை கொண்டு வருகிற பிள்ளைகளாக எழுந்து பிரகாசிக்க வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. இந்த நாளில, இந்த வாரத்துல, மாதத்துல நாங்கள் எந்தெந்த விஷயத்துல நாங்கள் விட்டுவிட வேண்டுமோ, எந்தெந்த விஷயங்களை நாம் மனம் திரும்ப வேண்டுமோ, ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல், நம்ம ஸ்பீச், நம்ம தாட்ஸ் எதுல நம்ம இருக்கணுமோ அதெல்லாம் நாங்கள் சரிப்படுத்துறதுக்கான அந்த தாழ்மை எங்களுக்கு தாங்க. அதன் மூலமாக வர வேண்டிய ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் கண்ணார காண வேண்டும், சாட்சியாய் கூற வேண்டும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்வீங்க ஆண்டவரே. உம் அண்டையில வருகிறவர்களை ஒருபோதும் திரும்பி தள்ளிவிட மாட்டீர். நல்லா நடத்துங்க அப்பா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.